Okay students, in this class we are going to see the fourth unit, Industrial Revolution. Industrial revolution means புரட்சி. Industrial புரட்சி தொழிற்சங்கம் சார்பா, which means industrial wise நடந்த புரட்சிக்கு பேர் தான் என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகேவா, which was happened in England. So introduction, industrial development in Britain, textile industry. So ஒரு industry அதில் எந்த நடந்த ரெவல்யூஷன் புரட்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். Introduction, the second half of the 18th century, the first half of the 19th century. So செகண்ட் செஞ்சுரி 18th செஞ்சுரியோட செகண்ட் ஹாஃபும் 19th செஞ்சுரியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிரிட்டிஷில் நடந்துச்சு, லண்டனில். ஓகேவா, London is the capital of Britain. Okay, these changes remarkable that then the term industrial revolution has been applied to them. The term revolution also implies fundamental changes. So revolution means not only புரட்சி, which means the change, fundamental change, அடிப்படையிலிருந்தே மாற்றத்தை கொண்டு வரது. ஓகேவா, so before the industrial revolution, goods were produced limited quantities by human in the houses of workers. So இதுக்கு முன்னால் இருந்துச்சு இந்த டெக்ஸ்டைல் எல்லாமே வீட்டில் இருந்து கையினால் பண்ணி அது வந்து ஒரு லிமிட்டட் குவான்டிட்டிஸில் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா மிஷின்ஸ், ஃபேக்ட்ரிஸோட ரெவல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, விச் மீன்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் பிரிட்டன். The Industrial Revolution started in Great Britain earlier than other European countries. So comparing with other European countries, Great Britain, as I told you earlier, Great Britain was the workshop of the world. So எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸுக்கும் ஒரு ஒர்க் ஷாப்பாக இருக்கிறது தான் கிரேட் பிரிட்டன். அந்த அளவுக்கு டெவலப் ஆன ஒரு கண்ட்ரி. ஸோ கம்பேரிங் வித் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், கிரேட் பிரிட்டன் வாஸ் குவைட் earlier to get developed in industrial wise. Okay, because of political and financial stability. So political and financial அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக, ரொம்ப ஒரு அவங்களால ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிற அளவுக்கு இருந்தாங்க. அதனால தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. The fact that England was free from origin invasion also contributed to the industrial revolution development. So இங்கிலாண்டோட இங்கிலாண்டோட கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது இங்கிலாந்து வந்து ஓவராலாக நிறைய கண்ட்ரிஸை வந்து அவங்க வந்து காலனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஆரிஜின், அவங்களுடைய இப்போது தமிழ் எடுத்து பார்த்தோன்னா இதோட ஆரிஜின் வந்து ரொம்ப கிரேட்டு, ரொம்ப பெருசு. ஸோ நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, நம்மளுடைய பழைய ஆரிஜினை வந்து அப்படியே காப்பாற்றணும். அது ஒரு திருக்குறள் ஆகட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து அதோட தன்மை மாறாமல் காப்பாற்றணுங்கிற பெரிய பொறுப்பு வந்து வி ஷுட் ஹாவ். பட் இன் இங்கிலாந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரிலாம் கிடையாது. அவங்களுடைய ஆரிஜினே ஒரு 16th செஞ்சுரிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி உருவாகிறது தான் பிரிட்டன். ஓகேவா, ஸோ அந்த ஒரு ஆரிஜினை அவங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆகுது. அவங்க எதையுமே பழமைகளை வந்து காப்பாற்றணும்னு அவசியமே இல்லை. அவங்க வந்து புதுசாக ஈஸியாக வந்து அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ கிரேட் பிரிட்டன்ஸ் ஜியாகிரபிக்கல் பொசிஷன் ஆல்சோ suitable ஃபார் வேர்ல்ட் ட்ரேட் as பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் வாஸ் inaccessible டு ஹெர் ஷிப்ஸ். ஹெர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஹெர் அப்படின்னு இருக்குல்ல, ஹெர் அப்படிங்கிறது வந்து பிரிட்டனை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இங்கே இருக்குல்ல ஹெர், இது வந்து எது அப்படின்னா கிரேட் பிரிட்டனு. ஓகேவா, ஸோ இதோட ஜியாகிரபிக்கல் வைஸ் பார்த்தாலும் அது வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் சென்டரில் இருக்கனால வணிகத்துக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் abundant, the vast supplies of coal and iron. அவங்களுக்கு அதிகமாக கிடைச்ச நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்ன அப்படின்னா கோல், நிலக்கரி அண்ட் அயன், இரும்பு. ஓகே, தென் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. பாருங்கள், இதுதான் அந்த காலத்தில் இருந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த நெய்கிறது. தென் textile industry. During the industrial revolution, textile, coal, iron industries and means transport underwent a change. So இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியடில் தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், கோல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அயன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு பெரிய சேஞ்சஸே வந்துச்சு. as I told you earlier, இதுக்கு முன்னால் நான் சொன்ன மாதிரி
இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவும் ஒரு அதுக்கு முன்னால் வரைக்கும் வீட்டில இருந்தே பண்ணி ஒரு ரொம்பவும் லிமிட்டடான ஒரு குவான்டிட்டியில் மட்டும்தான் அவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப லார்ஜாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ பிஃபோர் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டெக்ஸ்டைல் ஒர்க் டன் ஆன் த காட்டேஜ் பை பீப்பிள். காட்டேஜ் ஒர்க் இருக்குல்ல, ஒரு குடிசை தொழில் மாதிரி போயிட்டு இருந்து. திஸ் காட்டேஜ் டெக்ஸ்டைல் ஒர்க் மென் விமன் சில்ட்ரன் ஆர் ஆல் என்கேஜ்டு. ஸோ ஒரு காட்டேஜில் வந்து டெக்ஸ்டைல் ஒர்க் நடக்குன்னா அங்கே லேடிஸ் சில்ட்ரன் அவங்களுக்குள்ள ஒர்க் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸ்ட்ரைட்டன்ட் ஃபைபர் ஆஃப் wool ஆர் காட்டன் ஸ்பன் பை விமன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைபர்ஸ் அதை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது. ஓகேவா? ஊல் காட்டன் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுற வேலை. வீவிங் அதை வந்து நெய்கிறது யாரோட வேலை? மென் வேலை. சம் சேஞ்சஸ் வாஸ் நெசசரி இன் த மெத்தட் ஆஃப் ஸ்பின்னிங் இட் ப்ரொடக்ஷன் வாஸ் டு பி இன்க்ரீஸ்டு. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பின்னிங்கில் ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்க, ஒரு நியூ ஒரு நியூ டெக்னிக் கொண்டு வந்தாங்க. இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் திஸ் series of inventions brought about the industry. So series of invention, ஒரு ஸ்பின்னிங், ஒரு வீவிங்க்கு, ஹேண்ட்லூம் கையாலே தைக்காமல் வீவிங்க்கு மிஷின் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. இதுதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஆஃப்டர் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீப்புள் were வீவிங் லைக் தட். பார்த்துக்கோங்க. தென் இன்வென்ஷன்ஸ், என்னென்ன இன்வென்ஷன்ஸ் அப்படி கண்டுபிடிச்சாங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். த ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்வென்ஷன் ஃப்ளையிங் ஷட்டில் வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜான் கே அப்படிங்கிறவர். இது எதுக்குன்னா த மெக்கானிசம் எனேபிள் த கிளாத் ஆஃப் எனி வர்த் டு பி மேட் பை அ சிங்கிள் வீவர். ஸோ ஒரே சிங்கிள் வீவரில் எவ்வளோ லென்த் வேணாலும் தைச்சிட்டே போகலாம். அதான் ஃப்ளையிங் ஷட்டில். ஓகேவா? தென் 1764 கார்பெண்டர் நேம் ஜேம்ஸ் ஹார்கிரேவ்ஸ் என்ன கண்டுபிடிச்சாருங்க? ஸ்பின்னிங் ஜென்னி. ஓகேவா? ஸ்பின் பண்ணுறதுக்காக. அதுவும் தையல் தான், இந்த சுற்றி தைப்பாங்கல்ல, அதுக்கு ஸ்பின்னிங் ஜென்னி கண்டுபிடிச்சாரு. அப்புறம் 1769 வாஸ் இன் பெட்டர் மிஷின் இன்வென்டட் பை ரிச்சர்ட் ஆர்க்ரைட், எ பார்பர். ஒரு பார்பர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்பின்னிங் ஜென்னிலே ரொம்ப அட்வான்டேஜ் ஆனது. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங்கான நூலை வந்து கொடுக்குற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. தென் 1779 சாமுவேல் கிராம்ப்டன் combined the jenny and the water frame in his mule to prevent frequent breaking. ஸோ இடையில நூல் பிரேக் ஆகும் தெரியுமா, அதுக்காக ஒரு மிஷின் வந்து சாமுவேல் கிராம்ப்டன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. தென் கடைசியாக பவர் லூம், நம்ம பவர் சிஸ்டமில் விச் மீன்ஸ் கரண்டில் ஒர்க் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சது யாருன்னா எட்மண்ட் கார்ட்ரைட். ஓகேவா? பவர் லூம். ஸ்பின்னிங் ஜென்னி பார்த்துக்கோங்க, நூலை வந்து இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. Then iron and coal industry. So 1779 the world's first iron bridge was made spanning the river Severn ஃபர்ஸ்ட்டாக ஒரு அயன் bridge ஒன்று கட்டியிருக்காங்க. The development of iron and coal industry took place in the early of the 19th century. 19th centuryயோட ஸ்டார்டிங்கில் தான் இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகுது. சவுத் வேல்ஸ், சவுத் யார்க்ஷயர், இதெல்லாம் வந்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஊர் பேர். சவுத் வேல்ஸ், சவுத் யார்க்ஷயர், தென் டைனிசைட் ரீஜியன்ஸ் where coal and iron were found together. ஸோ இங்கெல்லாம் கோல் அயன் அதிகமாக கிடைக்கும் இங்கிலாண்டில். 1705 நியூ கமென் மேட் அ ஸ்ட்ரீம் என்ஜின் தெரியும்ல, நீராவி கப்பல். அந்த நீராவி கப்பலுக்கு இயங்கக்கூடிய அந்த மிஷினை ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா நியூ காமன். அதை எப்படி பம்ப் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இந்த ஸ்டீம் என்ஜின், நீராவி கப்பல் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கை. தென் 1763 யங் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கர் நேம்ஸ் ஜேம்ஸ் வாட் பர்ஃபெக்டட் த ஸ்டீம் என்ஜின். ஸோ ஆல்ரெடி நம்ம தெரியும், ஜேம்ஸ் வாட் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டீம் என்ஜினை கரெக்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தார். ஓகேவா? பர்ஃபெக்ட் கொடுத்தது யார் அப்படின்னா ஜேம்ஸ் வாட். அயன் பிரிட்ஜ் பார்த்துக்கோங்க. தென் டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணவோ அல்ல ஒர்க்கர்ஸ் வந்து வர்றதுக்கும் திங்ஸ் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிரான்ஸ்போர்ட் வேணும். அது வந்து டிரான்ஸ்போர்ட் மேபி
பை ரோடாக இருக்கலாம், இல்லைனா வந்து பை ஷிப் ஆர் வாட் எவர் மேபி, ஒரு ஹார்பர் பக்கத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை, அது பார்ப்போம். த ரெவல்யூஷன் டுக் பிளேஸ் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆல்சோ. ஸோ கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பெரிய பங்கு இருக்குது. நேச்சுரலி ரோட்ஸ் இன் வெரி பேட் கண்டிஷன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டில் வந்து ரோடு வந்து பேட் கண்டிஷனாக இருந்துச்சு. And as a result of industrial revolution, when goods were produced on a larger scale, the need was felt for transporting goods to cities and seaports. After 1715, hundreds of road acts. So road acts நிறைய கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணி அந்த டைமில் தான் என்ன கொண்டு வராங்கன்னா டோல்கேட், டர்ன்பைக் மீன்ஸ் டோல்கேட் அங்கங்கே இருக்காங்கல்ல, ரூபா கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மெயின் ரோடை யூஸ் பண்ணும்போது அதை வந்து அதுக்காக ரூபா கலெக்ட் பண்ணுறதுக்காக டோல்கேட் இருக்காங்க. அது வந்து இந்த 1750 தான் ஃபஸ்ட்டு வருது. டெல்ஃபோர்ட் மேட் மெனி மைல்ஸ் ஆஃப் குட் ரோட்ஸ். ஸோ டெல்ஃபோர்டுங்கிறவர் நல்ல ரோடு அங்கே உருவாக்குனதில் முக்கியமான ஒரு பர்சன். ஓகே, தென் டிரான்ஸ்போர்ட் ஒர்க் எப்படி நடக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு நடக்கிற மாதிரி தான், ஓரளவுக்கு அவங்க அப்போவே அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க. ஓகே, தென் இன்லேண்ட் நேவிகேஷன், டிரான்ஸ்போர்ட் த்ரூ ஷிப். ஓகேவா, ஷிப் எந்த அளவுக்கு அந்த சி லெவலில் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருந்துச்சு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் இன்லேண்ட் நேவிகேஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் in the way of industrial change. The first half of the 18th century has been the period of much activities deepening the navigable rivers. ஸோ அங்கே சி இல்லாதனால அவங்க ரிவர் மூலமாக தான் நேவிகேஷன் நடத்துகிறாங்க. பார்த்துக்கோங்க, த டியூக் ஆஃப் பிரிட்ஜ் வாட்டர் வாஸ் த ஃபாதர் ஆஃப் இன்லேண்ட் நேவிகேஷன். இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், ஹூ வாஸ் த ஃபாதர் ஆஃப் இன்லேண்ட் நேவிகேஷன்? ஹூ டியூக்குன்னா ஒரு போஸ்ட். ஓகேவா, ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஹெட்டாக இருக்கிறவங்க தான் டியூக். இவங்க கண்டிப்பாக கிங்கோட ரிலேட்டிவ்ஸ் தான் இருப்பாங்க. டியூக் ஆஃப் பிரிட்ஜ் வாட்டர் அப்படிங்கிற பிளேஸோட டியூக் தான் ஃபாதர் ஆஃப் இன்லேண்ட் நேவிகேஷன். ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் இன்வென்டட் த ஃபர்ஸ்ட் லொக்கோமோட்டிவ் அண்ட் த ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் பிட்வீன் ஸ்டாக்டன் அண்ட் டார்லிங்டன். ஸோ ஃபர்ஸ்ட் லொக்கோமோட்டிவ், ஃபர்ஸ்ட்டு ரயில்வே கண்டுபிடிச்சவர் ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன். எந்தெந்த பிளேஸுக்கு இடையில, ஸ்டாக்டனுக்கும் டார்லிங்டனுக்கும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் steamboat in Europe was Bell's Comet. So steamboat oda name enna? Bell's Comet. So first successful steamboat oda name enna? Bell's Comet. ஸோ இது எதுக்கு இடையிலனா கிளாஸ்கோவுக்கும் க்ரீன் நாக்குக்கும் இடையில போகுது. ஸோ ஸ்டீம் போட் பார்த்துக்கோங்க. அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் த கன்க்ளூஷன், த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஹேஸ் குட் as well as பேட் ரிசல்ட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் குட் திங்ஸும் இருக்குது, பேட் திங்ஸும் இருக்குது. டியூரிங் த பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் த பாப்புலேஷன் ஆஃப் இங்கிலாந்து இன்க்ரீஸ் டு எ வெரி கிரேட் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியடில் பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால பீப்புளோட பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருந்தது. 1710 the population of England was 5.5 million. ஆனால் 1801 population 9 millions. ஒரு 100 இயர்ஸில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. பேட் ரிசல்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு பர்சனல் ரிலேஷன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த போத் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி வந்து ரொம்ப பேடாக போயிட்டு இருந்து நவ் மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர். இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் வந்து கிடையாது. மாஸ்டர் ஒர்க்கர், மற்ற ஒர்க்கர் இவங்கெல்லாம் வந்து வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி தான். ஸோ ஒரு காட்டேஜில் ஒரு வில்லேஜுக்குள்ளால் ஒரு வீட்டுக்குள்ளால் நடக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா அந்த மாஸ்டர் எம்ப்ளாயி அந்த ஒரு இதே கிடையாது. ஆனால் ஃபேக்ட்ரிஸ்ன்னு வரும்போது மாஸ்டர் ஒர்க்கர் அந்த மாதிரி செப்பரேட்டாக. குட் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிகேம் த ஒர்க் ஷாப் ஆஃப் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டுக்கே இங்கிலாந்து தான் ஒர்க் ஷாப் ஆச்சு. அதுக்கு மெயின் ரீசன் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ.